திரு ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், இவங்களுக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கு தானே? இன்னைக்கு எல்லா பொறுப்பையும் எல்லா பழியும் பொதுச் செயலாளர் மேல போடுவதான்னு மணிகண்டன் கேட்கிறார். அரியவர்களே, நீங்கள் சரியாக சுட்டிக்காட்டினீர்கள். ஒரு தோல்வி அல்ல, இரண்டு தோல்வி அல்ல, வரிசையாக தோல்வி. திரு மணிகண்டன் அவர்கள் என்னுடைய நண்பர், மாவட்ட செயலாளர்கள் தான் இதற்கு காரணம் என்று கூறுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. 6 பேர் சேர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் போய் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் 2.5 மணி நேரம் மன்றாடினார்கள். திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா ஆகியோரை எல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று. எவரையும் சொல் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன், எடுத்த முடிவுதான், இதெல்லாம் பொதுக்குழுவில் எடுத்த முடிவு என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்த போது திரு சி.வி. சண்முகம் அவர்கள் குறுக்கிட்டு, அப்படியானால் அதே பொதுக்குழுவை கூட்டுங்கள், இவர்களை சேர்ப்பதா வேண்டாமா என்று அங்கே கேட்டு விடுவோம் என்று கூறியது 200% உண்மை. அதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்பட மறுத்தார். அதற்கு மாறாக இவர்களில் ஒவ்வொருவரையாக ஓரங்கட்ட ஆரம்பித்தார். இப்படி அவர் தன்னிச்சையாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். யாரையும் எந்த விஷயம் சம்பந்தமாகவும் அவர் கலந்து பேசியதே கிடையாது. இதெல்லாம் இந்த நிர்வாகிகளை தெரிவித்த தகவல். ஆகவே தன்னிச்சையான போக்கிலே செயல்பட்டால் ஓபிஎஸ் குழுவினர் திமுகவுக்கு போனார்கள். எந்த செங்கோட்டையன் மணிகண்டன் சொல்ற ஒரு பாயிண்ட் பாருங்களேன். செல்வி ஜெயலலிதா காலத்துல மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. சோ அவருக்கு நெருக்கடிகள் உள்ளே இருக்குங்கிற ஒரு பொருள் வருது இல்ல? செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோல்விக்கு பிறகு விஜயசேஷ மகாலில் பொதுக்குழுவை கூட்டி பெட்டி வைத்து புகார்களை கேட்டார். இவர் அப்படி ஏதாவது சுத்தம் பண்ணாரா? பொதுக்குழுவை கூட்ட மறுத்தார். ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்கலாமா வேண்டாமா என்று பொதுக்குழுவை கூட்டலாம். எந்த பொதுக்குழுவில் இருந்து அவர் நீக்கப்பட்டாரோ அதே பொதுக்குழுவை கேட்கலாம். கட்சி மீண்டும் ஒன்றியணுமா வேண்டாமா என்று கேட்கலாம் என்று சி.வி. சண்முகம் சொன்னார். அதற்கு உடன்பட்டாரா? இந்த கேள்விக்கு மணிகண்டன் பதில் சொல்ல வேண்டும். மணிகண்டன் சார் பதில் சொல்றீங்களா? தன்னிச்சையாக முடிவெடுப்பதா? இவரே தன்னிச்சையாக எல்லா முடிவுகளையும் எடுப்பதா? மணிகண்டன் சார், நிர்வாகிகளுக்கு மரியாதை இல்லையா? மணிகண்டன் சார் பதில் சொல்லுங்க சார். அதாவது ரமேஷ் சார் சொல்ற விஷயத்துல சில விஷயங்களை மறுக்கல. அதாவது எடப்பாடியாரை சந்தித்து 6 பேர் பேசினாங்க இல்லைங்களா? அந்த 6 பேர் வந்து அப்ப பிரஸ் மீட் வச்சு இதே மாதிரி முன்கூட்டியே ஏன் பண்ணல? தோல்விக்கு வரதான் பேசுறீங்க. அன்றைக்கே வந்து இதை 6 பேரும் பேசி இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. இல்ல சார், இந்த 6 பேர் பேசினதே நீங்க அங்கீகரிக்கலையே. சுத்தமான பொய்ன்னு சொன்னீங்களே. ஒரு நிகழ்வு நடந்தது 100% உண்மை, எல்லாருக்கும் தெரியும். அப்படி நடக்கவே இல்லை அப்படிங்கறது எதையோ வச்சு மறைக்கிற மாதிரி தானே அதிமுக தலைமை சொன்னது, தலைமை அலுவலகத்திலிருந்து. அப்படிலாம் எதுவுமே நடக்கலைங்கன்னு சொன்னார் இல்லையா பொதுச் செயலாளர்? சார், அப்படி அரசியல் அறத்தோடு இவர்கள் பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக அன்றைக்கே மறுத்து இல்ல பொதுச் செயலாளர் பேசுவது உண்மை, இந்த மாதிரி எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், தினகரன் உட்பட எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு வெளிப்படை ஒரு நடந்த விஷயத்தை பொய் என்று பொதுச் செயலாளர் சொல்வார். இல்ல அவர் பொய் சொல்றாருன்னு வெளியில சொன்னா அது எவ்வளவு ஒரு ரசாபாசம் ஆகும். இல்ல அவர் வந்து தாமதமா சொன்னார் அந்த வார்த்தையை. அதுக்கு முன்பாக ஏன் சொல்லல? அதாவது அந்த செய்தி வெளியே இந்த 6 பேர் சந்திச்சது உண்மையா இல்லையா? கோரியது உண்மையா இல்லையா? அத பொய்ன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னது உண்மையா? நான் சொல்ல 6 பேர் மட்டும் இல்ல, 60 பேர் சந்திச்சுப்பாங்க, தப்பே இல்ல. 60 பேரும் கருத்து சொல்லிப்பாங்க, மறுக்கல. அந்த கருத்தை ஒரு சந்திப்பே நடக்கலன்னு அது பொய்ன்னு சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி. எது பொய்? டிசம்பர்ல பொதுக்குழு கூடிச்சா இல்லையா? அந்த பொதுக்குழு ஏன் பேசலப்போ? அந்த கருத்து ஏன் கொடுத்துருந்தீங்க? குட் பாயிண்ட். திரு ரமேஷ், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 6 பேர் சந்திப்புக்கு பிறகுதான் அந்த 6 பேர்ல இடம்பெற்றிருந்த திரு சி.வி. சண்முகம் அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு அந்த பொதுக்குழுல என்ன பேசினார்னு தெரியும். அந்த பொதுக்குழு நடந்த போது நீங்களும் நானும் இணைந்திருந்தோம். அவர் மறுத்தார். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வது போலவே திரு சி.வி. சண்முகமும் மறுத்தார். ஒரு நிமிஷம் திரு ஹரி அவர்களே, அந்த 6 பேரும் சந்திப்பது பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி மறுப்பதற்கு முன் அதிகாரபூர்வமாக திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் டிடி நெக்ஸ்டுக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கும் அளித்த பேட்டியில் நாங்கள் சந்திப்பது உண்மை என்று உறுதிப்படுத்தி பொதுச் செயலாளரை ஸ்டம்ப் செய்தார். செங்கோட்டையன் மறுத்தார். மற்ற 5 பேரு இருங்க, மற்ற 5 பேரில் ஒவ்வொருவராக இவர் ஓரம் கட்டினார். சம்பந்தப்பட்டவர்களை கேளுங்கள். திரு தங்கமணியை ஓரம் கட்டினார். திரு நத்தம் விஸ்வநாதனை கலந்து பேசுவதில்லை. அவருக்கு துதிவாடி கொண்டிருந்த கேபி முனுசாமியை மட்டும் கலந்து பேசினார். வேறு யாரையும் he was not taken into confidence. தாவேகாவுடன் கூட்டணிக்கான முயற்சியை முறியடிக்கும் இடத்தில் அந்த கட்சியை குறைத்து மதிப்பிட்டார். ஆகவே தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி தானே தவிர மாவட்ட செயலாளர்கள் அல்ல. பொங்கலூர் மணிகண்டன் சார். சார், அதாவது இன்னைக்கு எது வேணாலும் பேசலாம் சார். தோல்விக்கு பின்னாடி தாவேகாவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று இதே மாவட்ட செயலாளர் யாருமே விருப்பமே சொல்ல. நான் பல பேரை
ரமேசன் வெளிப்படையா பேச நான் பேச விரும்பல. இதே சொல்லக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியோடு சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்மளால வெற்றி பெற முடியுமே சொன்னாங்க. ஒரு தோல்விக்கு பிறகாக என்னனாலும் பேசலாம் சார். இடைப்பட்ட காலத்துல இதையெல்லாம் அவங்க பேசியிருந்தால், நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இந்த பேச்சுக்கு இடம் இருக்காதுங்க. பொதுச் செயலாளர் யார் சொன்னாலும் கேட்கக்கூடியவர், மறுத்தல பேசுவதே அல்ல. பல கருத்தை பல பேர் பேசியிருக்காங்க, அவர் ஏற்றிருக்காரு, ஏற்காமலே இல்ல. ஆனால் இவர்கள் சொல்லுவதெல்லாம் பொதுச் செயலருக்கு மாறுபட்ட கருத்து சொன்னாங்க, முரண்பாடான கருத்துக்களை பேசினார்களே கட்சியை யார் யாரையெல்லாம் நீங்க வெளியில போட்டீங்களோ அவங்க எல்லாம் நாசமா போயிடல. அவங்க வேற கேம்ப்ல நல்லா இருக்கிறாங்க. சோ அவங்க உள்ள வச்சிருந்தா அது இன்னும் பலம் சேர்த்திருக்காதா? ஓபிஎஸ் திமுகல போய் எம்எல்ஏ ஆயிட்டாரு. செங்கோட்டையன் இன்னைக்கு தாவேகால பெரிய உயரத்துல இருக்கிறார். அவங்க எல்லாம் உள்ளடக்கி இருந்தா ஒரு சிறுதுருமும் பல்குத்த உருவங்கிற மாதிரி அது ஒரு பெரிய பலமா இருந்திருக்காதா? சார் அதே அம்மா ஜெயலலிதா தெரியாம போச்சு. அவர் நீக்கி எல்லாமே திமுக அமைச்சர் ஆயிட்டாங்களே, திருமாவளவன் காங்கிரஸ் ஆயிட்டாரு சார். அதுவெல்லாம் ஒரு வாடிக்கை சார். இவர் பெரிய விஷயம் இல்ல சார். அவங்க நீக்கின அப்புறம் அவங்க போய் அவங்க ஜெயித்து வந்தாங்க. அவங்க போய் தொடர்ந்து தோல்விங்கனால தானே இந்த கேள்வி வருது. இல்ல அதே அம்மா அவர்கள் நீக்கியவர்களும் திமுக போய் அமைச்சராகி வேறமா இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க சார். இதுவெல்லாம் அவங்களும் நல்லா இருந்தாங்க, அதிமுகவும் தொடர்ந்து நல்லா இருந்துச்சு. சோ பிரச்சனை இல்ல. இப்ப அவங்க நல்லா இருக்காங்க, அதிமுக நல்லா இல்ல. அதனால தானே இந்த பிரச்சனை. இப்ப என்ன நினைக்கிறேன்னா, உண்மையில் அதிமுகவுல யார் நல்லவர்கள் யார் துரோகி என்பது வெட்டாலிசமாயிடுது. போன பொதுக்குள்ள திரு சீனிவாசன் பேசினாரு, உள்ளுக்குள் இருந்து கொண்டே கட்சி சில பேர் நோகரிக்கிறாங்கன்னு சொன்னாரு. அப்ப அவர்களெல்லாம் யார் என்பது நமக்கு தெரியும் சார். நீங்க என்ன சொல்றீங்க? மத்த எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, பொதுச் செயலாளரை தவிர. இந்த தோல்விக்கு மற்ற அனைவரும் பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமியை தவிர. பொதுச் செயலாளருக்கு பொறுப்பினர் சொல்லுவீங்க. அவர் பொதுச் செயலாளராக இயங்குவதற்கு தடையா இருந்தாங்கிறது முழுக்க உண்மை சார். அவர் இயங்கவே விடல. இனிமேல் பொதுச் செயலாளருடைய பொறுப்பை அவர் முழுமையாக கையில் எடுத்துக்கொண்டு திரு ரமேஷ், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு செல்வி ஜெயலலிதாவுக்கு கொடுத்த பரிபூர்ண ஒத்துழைப்பை அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா கேட்டது போல இன்னைக்கு டாக்டர் சி விஜயபாஸ்கரோ எஸ்பி வேலுமணியோ யாரோ அவங்க அதே லெவல் ஆஃப் ஒத்துழைப்பையும் சப்சர்வியன்ஸையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்காங்களா? இல்ல அது ரெண்டுடைய நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வேற இல்ல. திரு ஹரி அவர்களே, சுருக்கமாக ஒரே வரியில் நண்பர் மணிகண்டனுக்கு சொல்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி இயங்க விடாமல் முட்டுக்கட்டையாக அல்லது அவர் செயல்பட முடியாமல் யாராவது செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த பெருமை, அவ்வளவு பெரிய சாமர்த்தியம் கொண்ட பெருமை திரு சேலம் இளங்கோவன், திரு கே.பி. முனுசாமி, திரு தலவாய் சுந்தரம் உள்ளிட்ட சிலருக்குத்தான் உண்டே தவிர வேறு யாருக்கும் அந்த பெருமை கிடைக்காது. ஓகே, நம்ம இப்போ கரண்ட் விஷயங்களுக்கு வருவோமேனா, நம்ம இதுல ரெண்டு பரந்துபட்ட வியூஸ் இருக்கு. இன்னைக்கு டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்னைக்கு ஆதரவாளர்களை சந்திக்கிறார். ரமேஷ், வாட் ஆர் யூ பிக்கிங்? அவருடைய எண்ணம் என்ன? இது ஒரு இயல்பான சந்திப்பா பார்க்கல. இப்படிதான் திரு கே செங்கோட்டையன் அவருடைய ஈரோடு இல்லத்துல ஆதரவாளர்களை சந்தித்தார். அதுக்கு பிறகு அடுத்த நகர்வை மேற்கொண்டார். டாக்டர் சி விஜயபாஸ்கரும் வேற வழியை தேடுறாரோ? தேடினால் நான் வியப்படைய மாட்டேன். ஒரு சாதாரண முறையிலான ஆலோசனையாகவும் இருக்கலாம், அல்லது அவர் வெளியேறுவதற்கான கிரவுண்ட் கிரியேட் பண்ணுகிறாரா என்றும் தெரியவில்லை. நேற்றைய தினம் இவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனவர்கள் திரும்ப திரு சி.வி. சண்முகத்தை சமாதானப்படுத்த போனார்கள். அப்போது திரு எஸ்.பி. வேலுமணி கோஷ்டியினரை மறித்து அங்கே இருந்த சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் கோஷம் போட்டிருக்கிறார்கள். எப்படி நீங்கள் இவரை கைவிட்டு மன்னிப்பு கேட்க போகலாம், எதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வருத்தம் தெரிவிப்பதோ மன்னிப்பு கேட்பதோ வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருக்கிறார். சி.வி. சண்முகம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று ரோஷத்தோடு இருந்து விட்டார். ஆகவே இப்போது இவர்கள் எல்லாம் போய் சேர்ந்ததை கூட உண்மையாக ஜெல் ஆகுமா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. இவர்களுக்கெல்லாம் திரும்ப பொறுப்பு அளிக்கப்படுமா? பழைய பொறுப்பு அளிக்கப்படாவிட்டால் தொடர்ந்து கனத்த மௌனம் காப்பார்களா என்பதெல்லாம் கேள்விக்குறி. இது உண்மையான ஒற்றுமையா என்பதும் சந்தேகம்தான். ஆகவே திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். எந்த முடிவுன்னா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்னும் அதிமுக இருந்தா பதவி கேளுங்க, பதவி கொடுக்கலன்னா வந்துருங்க, நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் போய் கேட்டீங்கன்னு சொன்னாங்களா? இல்ல உங்களதான் தாவேக்கால விரும்பி அழைக்கிறாங்கன்னா போய் என்ன அவர்தான் முன்முயற்சி எடுத்தவர்கள் அவர் குறிப்பிடத்தக்கவர் என்று நான் கேள்விப்பட்டேன். அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்க அந்த முயற்சி நடைபெற்ற போது. ஆகவே அவர் என்ன முயற்சி ஈடுபடுவார் அல்லது என்ன முடிவு எடுப்பார் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே, இப்போ அவர் எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க ரெண்டு பேரும், திரு சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும். அவங்க நேற்று இபிஎஸ் இல்லம் செல்லாதது ஒரு செய்தியை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கான்ஸ்பிகுவஸ் பை ஆப்சன்ஸ் திரு இபிஎஸ் இல்லத்துல நடைபெற்ற அணிகள் சந்திப்புல விஜயபாஸ்கர் போவாடுவதற்கு
திரு விஜயபாஸ்கர் கோட்டைக்கு போக வேண்டி இருந்தது என்று சொன்னார்கள். கோட்டைக்கு போய்விட்டு ஏன் பொதுச் செயலாளர் வீட்டுக்கு போகவில்லை என்று தெரியவில்லை. திரு சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரை மிக தெளிவாக திரு எஸ்.பி. வேலுமணியிடமும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களிடமும் அவர் தெரிவித்ததாக நான் அறிகிறேன். அதாவது தங்கமணி அவர்களிடமும் நான் வரவில்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஆகவே நீங்கள் போவதாக இருந்தால் போகுங்கள். ஒரு 4 பேர் சொல்லியிருக்கிறாங்களே, நாங்க சி.வி. சண்முகம் இல்லத்துல இருந்தாங்க வந்தோம், இந்த டிராஃப்ட் பண்ணதே அவர் தாங்க, நல்லா இருக்காருங்க, எங்களோட இருக்கிறாருங்க அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்றாங்களே. இல்ல, சி.வி. சண்முகம் இன்றைய தேதி வரை அதிமுகவில் நீடிப்பது என்ற மனநிலையோடு இருக்கிறார் என்றுதான் நானும் கேள்விப்படுகிறேன். அவருக்கு நெருக்கமான நண்பர்களோடு பேசிய போது கட்சியை விட்டு விலகுவதெல்லாம் அவருக்கு ஒரு கடினமான முடிவு, கனத்த முடிவு என்று கூறுகிறார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் திரு சி.வி. சண்முகம் முற்றிலும் மாறுபட்டு நிற்கிறார்.